அழைக்கிறான் மாதவன். வேற ஒன்றும் இல்லைங்கண்ணா. ஜென்ரலாக எதனால நமக்கு பிரச்சனை வருது எல்லாத்தோட குடும்பத்துக்குள்ளேயும் பாருங்களேன். நம்ம எல்லாருமே என்னென்னா, நான் முதல் கொண்டு எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா, உடம்புலேருந்து தான் உடம்புக்கு பிரச்சனை வருது. உடம்ப நம்ம சரியாக இயற்கை வழியில் வச்சுக்கிட்டோன்னா எப்படி பிரச்சனை வரும் அப்படிங்கிற யோசனையில் தான் நானும் இருந்தேன். ஆனால் உடம்புலேருந்து உடம்புக்கு பிரச்சனை வர்றது மட்டும் இல்லாமல் மனசுலேருந்து உடம்புக்கு பிரச்சனை வருது. அதனால தான் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒன்று தொடர்ந்து மருத்துவம் பார்த்துட்டு இருக்காங்க, இல்லை அடிக்கடி மருத்துவம் பார்க்க வேண்டிய சூழல். ஒரு மாதத்தில் கண்டிப்பாக ஒரு முறையாவது மாமியார் வீட்டுக்கு போகிற மாதிரி மருத்துவமனைக்கு போகக்கூடிய சூழல் இப்போ வந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எதனால் ஏன் பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதுமானது. அப்போ என்ன தான் பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது நிறைய அறிவு தான் பிரச்சனை. ஒரு பிரச்சனை வருது, ஒரு காய்ச்சல் வருது, அந்த காய்ச்சல் வந்திருக்கு, அதை சீக்கிரமாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். அப்படின்னா வேகமாக சரியாக இருக்கான ஏற்பாடுகளை பண்ணுறோம். ஆனால் காய்ச்சல் என்ன காய்ச்சலாக இருக்கும் அப்படின்னு தேடி தேடி போய் முதல்ல 3 நாளில் சரியாக இருந்தால் 15 நாள் ஆக்கிறாங்க இல்லைங்களா. அதனால் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை உடல் ரீதியாக நீங்கள் சொல்யூஷனை நோக்கி போகிறதுக்கு நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஆனால் பிரச்சனையை நோக்கி போகிறதுக்கு தெரிஞ்சிக்கக்கூடாது. டயக்னோசிஸுங்கிறது யாருக்கு? மருத்துவம் பார்க்குற நபர் உங்களுக்கு மருத்துவம் பண்ணணுன்னா அவர் படிச்சுட்டு வந்திருக்காரு டயக்னோசிஸ், அதை வச்சு ட்ரீட் பண்ண போகிறார், அது சரியாக போகுது. ஆனால் இது தெரியாமல் நம்ம ஒவ்வொன்றையும் உள்ளுக்குள்ளே போயிட்டு சுகரு, பிபி, தைராய்டு, கொலஸ்ட்ராலு, அந்த லெவல் இந்த லெவல்ட்டு போட்டு உள்ளுக்குள்ளே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம் எல்லோரும். நமக்கு என்ன வேணும்? உண்மையிலேயே என்ன வேணும்? நம்ம சாப்பிட்ணும், தண்ணி குடிக்கணும், சாப்பிட்டது கரெக்டாக சத்தாக பிரிஞ்சு உடம்பு சக்தி எடுத்துக்கிட்டு மோஷன் போகணும், யூரின் போகணும், பசிக்கணும், தாகம் எடுக்கணும், சோர்வு இல்லாமல் களைப்பு இல்லாமல் நம்ம நினைக்கிற வேலையை மனசு நினைக்கிறது உடம்பு வேலை செய்யணும், இயங்கணும், நல்லா தூக்கம் இருக்கணும், மனசு நிம்மதியாக இருக்கணும். இவ்வளோ தானே நமக்கு தேவை. ஆனால் இதை விட்டுட்டு எல்லாத்தையும் போட்டு கசன்னு எல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக என்ன நடக்கும்னா நம்ம பாதிக்கப்படுறோம். மனசுனாலேயே உடம்பு பாதிக்கப்படுது. நோசிஃபா எஃபெக்ட்னு ஒரு பக்கம் சைக்காலஜி பக்கம் போகிறதெல்லாம் தாண்டி இன்னொரு ஆராய்ச்சியாளர்கள் இப்போ தற்போதையில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு கோடிக்கணக்கான செல்கள் ஒவ்வொன்றுக்கும் அறிவு இருக்குது, மனசு இருக்குது, சக்தி தேவை இருக்குது, கழிவு தனித்தனியாக வெளியேறுது. அதுதான் மொத்தமாக நம்ம வெளியேற்றுறோம், கழிவை மொத்தமாக நம்ம சாப்பிட்றோம். அதே மாதிரி இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறது தனித்தனியான மனசும் அறிவு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒவ்வொரு செல்லுக்கும் தனியாக. இப்போ நம்ம வெளியில் நம்ம ஒட்டுமொத்தமான மனசாக என்ன இயங்குறோமோ அது ஒவ்வொரு செல்லுக்கும் தனித்தனியாக ஒரு சின்ன இடர்பாடை கொடுக்க தான் செய்யுது. அப்போ ஒட்டுமொத்தமாக நம்ம மிகப்பெரிய இறுக்கத்துலேயும் கவலையிலையும் துக்கத்துலேயும் பயத்துலேயும் கோபத்துலேயும் எப்பயுமே நம்மளை ஒரு சம்மந்தம் இல்லாத, ஒரு அன்பு இல்லாத, ஒரு நார்மல் இல்லாமல் ஒரு அப்நார்மலான கேரக்டராக இருக்கிற மாதிரியே மற்றவங்களுக்காக நம்ம இருக்கிறோம், அல்லது நமக்காகவோ இல்லை மற்றவங்களுக்காகவோ இருந்துக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து. அப்படின்னா அங்கே என்ன நடக்குதுன்னா, நீங்கள் இப்படி தான் இந்த ஃபார்முலாவில் தான் உடம்பு வேலை செய்யுது, இந்த ஃபார்முலா தான் பெரிய சர்வர் வேலை செய்யுது, அது கீழே அப்படியே சின்ன சின்ன சிஸ்டங்கிற மாதிரி பெரிய மனசு இப்படி இருக்குது. அப்போ ஒவ்வொரு செல்லும் அப்படி மாறுது. நான் பக்கத்து வீட்டுக்காரனை கவனிக்க மாட்டேன், நண்பர், உறவினர், தெரிஞ்சவன், நம்ம முக்கியமான நம்ம கூட இருக்கிறவங்ககிட்டயே நம்ம சரியில்லாமல் இருக்கோம்னா உள்ளுக்குள்ளே இருக்க நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற செல்லும் சரியில்லாமல் தானே மாறும். அதனால் வாட்டர் சயின்டிஸ்ட்னு சொல்லிட்டு கூகுளில் போட்டிங்கன்னா வரும் இல்லையா, தண்ணியில் பதிவாகும் அப்படின்ட்டு. வெளியில் இருக்க தண்ணியில் பதிவாகும்னு அவர் ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டார். ஆனால் உள்ளுக்குள்ளேயே தண்ணி தானே இருக்குது. அதனால் எதை விரும்புகிறோமோ அது கிடைக்கும். கவனத்தோட பணிவோடு விரும்பினா போதுமானது. நான் சுகமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். மனசுக்கு நிம்மதி, உடம்புக்கு ஆரோக்கியம், குடும்பத்தில் சுகம், சமுதாயத்தில் அமைதி. இதை விரும்பிட்டு நம்ம தேவையில்லாத அறிவுக்குள்ளே போய் சிக்கிக்காமல் சுகமாக இருக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? உடம்பு ரீதியாக வாரத்துக்கு ஒரு நாளாவது சீக்கிரம் சாப்பிட்டு சீக்கிரம் தூங்கணும். நல்ல உணவான்னு தேர்ந்தெடுத்து தெளிவு பண்ணி சாப்பிடணும். ஏன்னா என்ன உணவு சாப்பிட்றோனோ அதுதான் சைக்காலஜிக்கல் அண்ட் ஃபிசியாலஜிக்கலாக உடல் மனம் அந்த உணவு எல்லாமும் எனக்கு நானாகவே அந்த உணவு தான் நானாகவே மாறுறேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கவனமாக உணவை தேர்ந்தெடுக்கிறதுலையும் சரியான தூக்கம், சரியான வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்ணுறதோடு சேர்ந்து நம்மளோட மனம், நம்மளோட சிந்தனையோட ஓட்டை எப்படி இருக்கும் அந்த மாதிரி உடலோட கட்டமைப்பே மாறிடும். நம்ம ரொம்ப சரியாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நம்ம தப்பு பண்ணணும்னா நம்ம தப்பிக்கவே முடியாது. நம்ம உடம்பே போதுமானது. நம்ம வெளியில் மற்றவங்களுக்கு பண்ணுறது நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு செல்லும் தனித்தனியாக பக்கத்து செல்லுக்கு பண்ணிட்டு ஒரு செல் பாதிக்கப்பட்டுருச்சு, பலகீனமாயிடுச்சு, அதனால் நம்ம வெளியில் தொந்தரவு உணர்றோம். ஆனால் இன்னொரு பக்கத்தில் இருக்க எக்ஸ்ட்ரா எனர்ஜி வச்சுருக்க செல் நினச்சா அந்த செல்லை காப்பாற்ற முடியும், அந்த செல்லுக்கான எனர்ஜி கொடுக்க முடியும். ஆனால் நம்ம வெளியில் மனம்ங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வெளியில் வேறு மாதிரி செயல்பட்டு இருக்குனால அந்த சின்ன சின்ன சாஃப்ட்வேர் வேறு மாதிரி தான் செயல்படுது. பக்கத்தில் இருக்கிறவங்க நான் எதுவும் என்ன பிரச்சனைன்னு நான் கவனிக்கவே மாட்டேங்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது. உடம்புலேருந்து உடம்புக்கு கிடைக்க வேண்டிய எனர்ஜி, மனசுலேருந்து உடம்புக்கு கிடைக்க வேண்டிய எனர்ஜி. நீங்கள் உடம்புலேருந்து எனர்ஜிக்கு கொடுக்கவும் முடியும், உடம்புனால எனர்ஜியை கெடுக்கவும் முடியும், உயிர் சக்தியை சிதைக்கவும் முடியும். இப்போ நீங்கள் போதைப் பொருட்கள் எடுத்துக்கிறது, தூக்கங்கிறது, தப்பான உணவு சாப்பிட்றதுனால என்ன ஆகும்?
உயிர் சக்தி பலகீனமாக இருந்தானே அதை வேணாம்னு சொல்கிறோம். அப்போ மனசில் அதிகபட்சமான கோபம், பயம், துக்கம், கவலை, நீங்கள் கோபப்படுறீங்கன்னா உங்களோட லிவர் பித்தப்பையில் இருக்கிற எனர்ஜி குறையிறது பார்க்க முடியுது. உங்களோட பயம் உங்களோட கிட்னி யூரினரி பிளட் ஆற்றல் குறைக்குது. உங்களோட துக்கம் நுரையீரல் பெருங்குடலோட ஆற்றல் குறைக்குது. உங்களோட கவலை மண்ணீரல் இறைப்பையோட ஆற்றல் குறைக்குது. உங்களோட பெருமை, ஆணவம், அகங்காரம், நான் தான் என்னால் பண்ணிட முடியும், நான் கஷ்டப்பட்டு உழைச்சி காப்பாற்றிடுவேன்னு நம்புறீங்க இல்லையா, அது ஹார்ட்டு, பெரிகார்டியம், சிறுகுடல் இதெல்லாத்தோட ஆற்றலையும் குறைக்கிறத பார்க்க முடியுது. அதனால் நம்ம மனசளவில் உடம்பளவில் நம்மளை எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம சரியாக வச்சுக்குவோம். நம்ம குடும்பம், சமுதாயம் எல்லாமே நம்ம சரியாக இருந்தோம்னாவே நமக்கேற்ற மாதிரி எல்லாமே மாறுங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை. நீங்கள் விரும்பினா மாற்ற முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள்.